நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சாமி இது பிறவக்குட்டி ஆ. என்ற செல்லக்குட்டி. உங்களோட செல்ல குட்டியா? ஏன் இது மட்டும் செல்ல குட்டி? எல்லாத்துக்கும் செல்லம் தான், இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா செல்லம் கொடுப்பேன். ஏன் அப்படி? ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க. சரிங்க, அடுத்ததுங்க ஐயா. அதுபா இதோட அம்மாங்க. இதோட அம்மா இவங்கதான் இதோட அம்மா. இவங்கதான் இனவர்த்தி பண்றது. ஆமா ஆமாங்க. இவங்களை பத்தி சொல்லுங்க. இதெல்லாம் நல்லபடியா இருக்குதுங்க எங்க கிட்ட. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? இது இப்போ ஒரு 3-4 வருஷம் இருக்குமில்ல கந்தா. இதுக்கு ஏங்கந்தா இது ஒரு 4 வருஷம் இருக்குமில்ல இது. சனையா இருக்குதுங்களா ஐயா? இப்பவும் சனைதாங்க. அடுத்தது இதோட குட்டிங்க. இது எதுங்க, பிரிவு குட்டிங்களா? பிறவ குட்டி. பிரிவ குட்டிங்கிறது நம்ம எப்படிங்க பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாமா? இல்ல அந்த கொம்பு இல்லைங்க, அதெல்லாம் பாருங்க, அந்த கடை கொம்பு அப்படியே இருக்குது. ஆட்டுக்கும் அப்படித்தான் இருக்கு. மாட்டீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது பாருங்க, இதுக்கெல்லாம் இதோட குட்டி தானுங்க. இது என்ன, இது பிரிவு குட்டி? இதுவும் பிறவை தானுங்க. எப்படியும் அரை குறையா பாசியெல்லாம் போட்டு விட்டுருக்கீங்க. அப்ப நான் அது செய்யணும் பொங்கலுக்கு. அது சிறப்பா செஞ்சிடுறீங்க பொங்கலுக்குங்க. சரிங்க. அங்க அம்மாங்க வேற குட்டியை வச்சுட்டு இருக்காங்களே. புடிங்க. என்னங்கம்மா அது? அதெல்லாம் ஜாலியா உட்காந்துக்குதே, சோபா மாதிரி படுத்துக்குது உங்ககிட்ட. இத்தனோட குட்டிங்க இது. கடைதான். 3 மாடு கட்டுவோம். அதுக்காக வச்சிருந்தா இப்ப மாடு இது இல்லைங்களே, அதனால வர எல்லாத்தையும் எவ்வளவு போட்டு வச்சிருக்கு. ஆட்டுகளுக்கு கொடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்ப அவருக்கும் இதுலயே தானே லேபர். அதனால அதை அனுசரிச்சு கொடுத்துருவோம். சொத்து சேர்த்துறதுதான் வாழ்க்கைன்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போய். கண்டிப்பா சொத்து சேர்த்துறதுதான், அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அதோட நம்ம சந்தோஷமா வாழ கத்துக்கணும். கண்டிப்பா இருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்னு நம்ம உணர்ந்து வாழணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நான் காலையில எழுந்திரிச்சா கொஞ்சம் இதுகளோட போராடிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கு. அதான் நீங்க காட்டுங்க, நல்லா இளமையா நல்லா இருக்கிறீங்களா? ஆரம்ப காலத்துல இருந்து இது குலத்தொழில் மாதிரி. இது இல்லாம இருந்தாலும் இருக்க முடியாது. அது லாபம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம கிட்ட இருக்கிறது நல்லா இருக்கும் இல்லைங்க. அதுக்காக தீவனம் எல்லாம் ஒண்ணும் குறைச்ச இல்லைங்க, நல்லபடியா வளர்த்திட்டு இருக்கோம். ஒரு லாபகரமான ஒரு நோக்கத்தோட நீங்க செய்யல, பட் இருந்தாலும் ஒரு ஹாப்பியா நம்மளுக்கு நேரம் போகணும், பொழுது போகணும், நேரத்தை கழிக்கணும், நல்ல விதமா சந்தோஷமாவும் இருக்கணும். இதுகளோட அப்படியே காலை தோட்டிட்டு இருக்கிறோம். நம்ம காளிப்பாளையம் ஆல்ரெடி நீங்க நம்ம காணொலிகள்ல நம்ம சேனல்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வில்லேஜ்ல ஐயா ஒருத்தர் வந்து ரிட்டையர்டு எல்ஐயா இருந்திருக்காருங்க. ஈபியில் வந்து லைன் இன்ஸ்பெக்டராக ஐயா இருந்திருக்காருங்க. ஸோ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஆடுகள் வளர்த்துட்டு இருக்காரு, வெள்ளாடுகள். அது எப்படி வளர்க்குறாரு, இந்த ஊரை பற்றியும் ஐயா கிட்ட நிறைய தகவல்கள் இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. என் பேர் கே ஆரிச்சாமி. சொந்த ஊர் இதே காளிபாளையம், வெள்ளமடை பஞ்சாயத்து சேர்ந்தது, அக்ரகார சாம்பக்குளம் ஒன்றியத்தை சேர்ந்தது. எந்த ஆண்டுன்னு நீங்கள் வந்து ஈபியில் பணிபுரிஞ்சுட்டு இருந்தீங்க? நான் 1980 2011 வரைக்கும் மார்ச். இந்த இதோட 5 வருஷம் ஆச்சுங்க நான் ரிட்டையர்ட் ஆகி. இன்னையோட சரிங்க, இன்னையோட 5 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. ரிட்டைர்மெண்ட் டேட்டில் தான் வந்திருக்கேன். ஆமாம், கரெக்டாக அதே டேட்டில் வந்திருக்கீங்க. ரிட்டையர்ட் ஆன பின்னாடி நான் மாடுகளை வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். பால் கறந்து சொசைட்டியில் ஊற்றிட்டு அப்படித்தான் என்னுடைய நேரத்தை செலவழிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் இடைப்பட்ட நேரங்களில் கோயில் வேலைக்கு பார்த்தோம். எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு, மாரியம்மன் கோயில், கருப்பாயன் கோயில், கோயில்கள் புதுசாக கட்டி எல்லாம் கும்பாசம் பண்ணி எல்லாம் ஊர் ஒத்துழைப்பு மக்களோட சேர்ந்து சரிங்க எல்லாம் பண்ணணும். அப்புறம் இப்போ மாடுகளை வச்சு வளர்த்துறதுக்கு மழையில் தீவன தட்டுப்பாடு. அதனால என்ன பண்ணுங்க, மாடுகள் இப்போ 2-3 வருஷம் தான் விற்று மாடுகள் விற்று போட்டு எதுக்கு ஒரு 5-6 இருக்கட்டு குழந்தைகளை தான் வளர்த்திட்டு இருக்கிறோம். இதுகளுக்கு காட்டுக்குள்ளே தட்டச்செடி போடுவோம், சோளப்பயிர் இதுக்கெல்லாம் போடுவோம். அதாவது இதுகளுக்காகவே அந்த வெள்ளாமை பண்ணுவேன். எல்லாம் கொஞ்சம் காப்புக்கு வந்ததுமே காய் பொறிச்சிட்டு மிச்சம் செடியெல்லாம் பண்ணி இதுக்கு போட்டு அப்படி தான் வளர்த்திட்டு இருக்கிறோம். இங்கே இப்போ மழை இல்லாமல் போனதுனால பெருமோட சிரமத்தில் இருக்கிறோம் தீவனத்துக்கு. அப்புறம் ஆடு வந்துங்க, இது வந்து வருஷம் 2 தீவனம். அதுக்காக நான் பாருங்க பருத்தி கொட்டேன், புண்ணாக்கு இப்படி எல்லாம் கலந்து கொடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். குழந்தைங்க மாதிரி வளர்த்திட்டு இருக்கிறேங்க. விற்கணும்னா கூட அத்தனை கஷ்டமாக இருக்குது. பாராதுக்கெல்லாம் கூப்பிட்டு ஓடி வரும், போய் கொஞ்சம் சொல்லு. அப்புறம் என்ன வயசான காலத்தில் நம்மளுக்கு அதுக்கு தானே குழந்தைங்க, அப்படித்தான் வளர்த்திட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே பாருங்கள், சாலையில் தனியாக ஒரு 10க்கு 16 இடம் இதுக்கு வச்சுருக்கிறேன். எல்லாம் விலாசமாக கட்டிக்கணும் சாயந்தரமான. அப்புறம் காலை எழுந்து பாருங்கள், பருத்தி கொட்டை கொஞ்சம் வச்சு புண்ணாக்கு தண்ணி வச்சு தீவனத்தை கட்டிடுவோம். அது வாடி தின்னுட்டு படுத்துட்டு இருக்கு. அப்பப்போ தீவனம் கட்டுவோம், தண்ணி வச்சுருவோம். சாயந்தரமான எல்லாம் பிடிச்சி கட்டிடுறாங்க.
வேற மற்றதுக்கு ஒன்றும் பெருசு அதில் இல்லைங்க. பட்டி வச்சிருக்கிறவங்க வேணா நல்லா ஊட்டிட்டு போவாங்க வெளியில். அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60-70 உருப்படி வச்சுருப்பாங்க செம்பரி ஆடுகள். அவங்க வெளியில் ஓட்டிட்டு போய் மேய்ச்சிட்டு வருவாங்க, தண்ணி காட்டி ஒரு இடத்துல அடைச்சிருவாங்க. நைட்டெல்லாம் தோட்டத்தில் பட்டி போட்டுருவாங்க. ஓ சரிங்க. நாங்கள் அளவு ஒரு 5 இருக்கிறதுக்கு எங்களுக்கு எதுக்குங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் எங்களுக்கு இல்லை. இதெல்லாம் வச்சு சந்தோஷமா இருக்கிறோம். போதுங்க, நீ இருக்கிற முன்னாடி வயசானதுனால கண்டிப்பா. ஐயா உங்களுக்கு வயசுங்க? எனக்கு வயசு 73ங்க. 73 ஆச்சுங்க. ஆனால் 73 இருந்தாலும் ஒரு இளமையான ஒரு வாழ்க்கையை வந்து பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது நீ நல்லா இன்னும் சுறுசுறுப்பாக ஓடிட்டு இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். எனக்கு லைன் கொடுத்துருவாங்க நீ ஒரு 2 மாதத்துக்குள்ள இந்த போருக்கு. விவசாயம் பண்ணணும். எல்லாம் பணம் கட்டி எல்லாம் ரெடியாக வச்சுருக்குறோம். சரிங்க. அப்படின்னு ஒரு எலெக்ஷன் முடிஞ்சும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டாங்க. விவசாயத்தையும் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஆடுகளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக நம்மளே சொந்தமாக மசால் புல் தீவனம் எல்லாம் வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா மனசார போட்டு வளர்த்தலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நான். சரிங்க. கம்பம் ஏறி இறங்குறது அதான் பீசப் கலர்லாம் பார்க்கணும், கம்பெல்லாம் ஏறி இறங்கணும். அதனால ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன். நீ சும்மா உட்காந்து இருந்தாலும் அந்த எக்ஸசைஸ் உடம்பு கொடுத்துட்டு இருந்தா தானே அது. அதனால காலையில எழுந்திரிச்சா கொஞ்சம் இதுகளோட போராடிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கு. அதான் நீங்க காட்டுங்க நல்லா இளமையா நல்லா இருக்கிறீங்களா? அதுக்காக இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். சரிங்க. இனி மாடு தீவனம் இல்லாதனால தான் கொடுத்துட்டோம். இல்லாட்டி அதையும் வச்சிருப்பீங்க. இப்போ நீ இந்த போருக்கு லைன் வாங்கியாச்சுன்னா போட்டு மசால் புல்ல வச்சுட்டு மாடு வாங்கிருக்கேன். ஐயா இப்போ இந்த காளிப்பாளையம் இந்த ஊர்ல நான் வந்து யதார்த்தமா தான் நான் என்னுடைய வண்டியை வந்து நான் விட்டேன். எப்பவுமே நான் வந்து ஒரு வீடியோ பத்தி காணொலி கேட்கணும்னா நான் கிராமங்கள்லாம் நான் செல்வேன். சரி. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அணுகி உங்களுடைய அந்த தொழிலை பத்தி சொல்லுங்க, ஆடு மாடு மேய்க்கிறத பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். சரி. இப்போ அந்த ஒரு எதேச்சியா இந்த வில்லேஜ் நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருக்கும்போது பார்க்கும்போது எல்லாருமே இந்த ஆடு மாடு கோழி வளர்ப்பு தொழில தான் இந்த மக்கள் எல்லாருமே செஞ்சு. இது கிராமப்புறம். இது பெரும்பாலும் இந்த எங்க விவசாய தொழில் சம்பந்தப்பட்டது. இது விவசாயத்தோட சேர்ந்தது இது. அப்புறம் இன்னொன்னு வானம் பார்த்த பூமிக்கு சொந்தக்காரர் எல்லாமே இந்த ஆடு மாடு வச்சு வளர்த்தி ஆகணும். விவசாயத்துக்கு தண்ணி இல்லையிலங்க. கிணறு போரோ இருந்து லைன் இருந்தா தான் விவசாயம் பண்ண முடியும். அதனால மானாவாரி பூமி வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஆடு மாடு தான் அதான் 100% ஆடு மாடு. எங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து இது குலத்தொழில் மாதிரி. இது இல்லாம இருந்தாலும் இருக்க முடியாது. இதை பாரு திடீர்னு வேணும்னு செலவுக்கு வேணும் மடானோட பிடிச்சி விற்கலாம். அதுலயே நீங்க செலவெல்லாம் பண்ணிக்கலாம். இனி கோழியெல்லாம் வளர்த்தனால இன்னும் லாபம் இருக்கு. நாட்டு கோழியெல்லாம் வளர்த்தனா நல்லா லாபம். கொஞ்சம் இடம் சரியில்லாதனால விட்டுட்டு இருக்கிறேன். ஐயா இப்ப இந்த ஆடுகளுக்கு வந்து நான் இப்ப நான் வரும்போது நான் பார்த்தேன் பழைய சாப்பாடு ஏதோ கரைச்சு கொடுக்குற மாதிரி ஏதோ கொடுத்துட்டு இருக்கேன். என்னதுங்க ஐயா? நானுங்களா கொஞ்சம் கஞ்சி வைப்போம். கஞ்சி வச்சு புண்ணாக்கு கலந்து அதோட கொடுத்துருவாங்க. கஞ்சியோட சேர்த்தி. இது வந்து ஆட்டுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியான பாரு நல்ல ஓரளவுக்கு இருக்குது பாருங்க. நல்லாதான் கொஞ்சம் சத்தா கொடுத்து வச்சிருக்காங்க. பருத்தி கொட்டை காலையில் வைப்பேன். பருத்தி கொட்டை அதுல ஆகும் இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, நம்ம கிட்ட இருக்கிறது நல்லா இருக்கும் போலங்க. அதுக்காக தீவனம் எல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லைங்க, நல்லபடியா வளர்த்திட்டு இருக்கோம். இப்ப நீங்க அந்த ரிட்டையர்ட் லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் நல்லா ஹாப்பியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த ஆடுகளையே நீங்க வளர்த்துறீங்க. இது ஒரு லாபகரமான ஒரு நோக்கத்தோட நீங்க செய்யல. பட் இருந்தாலும் ஒரு ஹாப்பியா நம்மளுக்கு நேரம் போகணும் போல, பொழுது போகணும், நேரத்தை கழிக்கணும், நல்ல விதமா சந்தோஷமாவும் இருக்கணும். இதுகளோட அப்படியே காலை தோட்டிட்டு இருக்கிறோம், குழந்தைகளை வளர்க்குற மாதிரி. ஆமா ஆமா. இந்த வெள்ளாடு அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல வளர்க்குறதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்குது. ரொம்ப சிரமமா இருக்குது. ஏன்னா தீவனங்கள் இல்ல, கரெக்டான ஒரு, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் லேண்ட் வந்து ஆயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அந்த உயிரினங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வந்து கண்டிப்பா புற்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. மழை இல்லாத காஞ்சி போச்சு. வெறும் காஞ்ச புள்ளத்தான் கடிச்சிட்டு வரல. வந்து நம்ம இந்த தண்ணி வைக்கிறதுல தான், இந்த தண்ணி பக்குவத்துல வச்சுட்டு இருக்கோம். தீவனம் வந்து குறைவா இருக்கிற சமயத்துல நாம அதுக்கு தண்ணி பக்குவமா வச்சுட்டு இருக்கோம். இந்த புண்ணாக்கு பருத்தி கொட்டையெல்லாம் கொஞ்சம் கொடுத்து கோதுமை தவிடு இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் அந்த வரப்புல் சாப்பிட்டு வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு தெம்பா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, இப்ப ஆடுகளை நம்ம எப்படி வளர்க்கணுங்க ஐயா? இப்ப இந்த வெள்ளாடுகள் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ஒரு 15 ஆண்டுகளா நீங்க கண்டிப்பா இருந்திருப்பீங்க. இது எப்படி நம்ம வளர்க்கணும்? இது எந்த மாதிரி முறைகளை கையாண்டா வெள்ளாடுகள் நல்ல பக்குவம் அடையும்? நம்ம ஒரு பட்டி மாதிரி பெரிய லெவல்ல வளர்க்கணும்னா என்ன முறைகள்? பட்டி மாதிரி வளர்க்கணும்னா அதுக்கு தகுந்த இடம் வேணும். இடம் வேணும், மேய்ச்சலுக்கு இடம் வேணும். பட்டி மாதிரி வளர்க்கணும். இந்த வெள்ளாடுகள்லாம் வெளியில் வச்சு நாங்க காப்பாற்ற முடியாது. செம்பிளி ஆடுகளா தான் ஓட்டிட்டு போகலாம். அது வந்து புல்லு மேய், இந்த வெள்ளாடு வந்து இலையதான் சாப்பிடுது, வேலி கண்ட பக்கம் ஓடும். அந்த மாதிரி வசதி இப்ப இங்க இல்லைங்க. வெள்ளாடு வளர்த்தக்கான வசதி இங்க இல்ல. செம்பிளி ஆடு வேணா வளர்த்தலாம். இதுகளுக்கு வாய்ப்பு இல்லைங்க இங்க. வளர்த்துறது இடத்துக்கு ஒரு 10 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி வருங்க. அடைக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும், விலாசமா கட்டிக்கிறதுக்கு. காலையில இருந்து வரும் இப்படி பிடிச்சி கட்டிடுற மர நிழல் வேணுங்கிற தீவனத்தை வைக்கிறோம், தண்ணி வச்சுட்டு பிடிச்சி கட்டிட வேண்டியது.
இந்த பெருசா அதுக்கு ஒண்ணு நாங்க பண்றது இல்ல. பண்றது இல்ல. ஒரு சிறிய பக்குவமா அவ்வளவுதான். இருந்தா போதும். அதை கட்டி போதுங்க, தீவனம் இருந்தா போதும் சாமி, எல்லாம் கரெக்டா பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு வெள்ளாடு வந்து எவ்வளவு நாட்கள் உயிரோட இருக்குங்கய்யா? அதிகபட்சமா ஏங்க அது ஒரு 10 வருஷம் இருக்குமா ஆடு, வெள்ளாடு ஒரு 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள் இருக்கும். சோ அது வந்து நல்லா கெடாயா இருந்தா எந்த சைஸுக்கு வளருங்கய்யா? கெடாயா இருந்ததுன்னா அது வருங்க, ஒரு 30 கிலோ ரேஞ்சுக்கு வரும். 30 கிலோ 30 கிலோ ரேஞ்சுக்கு வரும். இலைதலைகள்லாம் இப்ப இங்க நாங்க கொடுத்து வளர்த்துறதே ஓரளவுக்கு வரும். ஓரளவுக்கு வந்துடுது. எவ்வளவு வெயிட் வருதுங்க? அதான் 30 கிலோ ரேஞ்சுக்கு வரும். 30 கிலோ. அதாவது கையாடுன்னு சொல்றது வந்து கைப்பக்குவமா வளர்க்கறதெல்லாம் நல்லா வெயிட் வரும். அந்த கறியும் நல்லா இருக்கும் இல்லையா? மட்டன் நல்லா இருக்கும். நீங்களும் மட்டன் சாப்பிடுவீங்களா? மட்டன் மட்டும் சாப்பிடுவேன், சிக்கன் எல்லாம் சாப்பிடுறது இல்லைங்க. அது ஒரு சின்ன ஸ்கின் ப்ராப்ளம், அதனால இதுவுமே அதிகமா சாப்பிடுறது இல்லைங்க. இதுவே இவங்களோட வீட்டுலோட தொந்தரவு தாங்க மாட்டோம், கொஞ்சம் சாப்பிடுவேன். எல்லாரும் வீட்லயும் இயல்பா இருக்கிறதானுங்க. ஆமாங்க. அம்மாங்க பேசுவாங்களா? அம்மாத்துல பேசுவாங்க. அம்மா வாங்க. என்ன இல்லை, எங்க நில நில இல்லை, டிவியில் தமிழ்நாடு பாக்கிட்டு. அம்மா வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? ஐயாவுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்க தான் காரணங்கிற மாதிரி சொன்னாருங்க. கண்டிப்பா. சொல்லுங்கம்மா, உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க சத்தமா. எத்தனை வயசாச்சுங்க அம்மாங்களுக்கு? 71. 71. ஐயாக்கும் உங்களுக்கும் ஒரு 2 ஆண்டுகள் வித்தியாசம் தான். எங்க அத்தை புள்ளதான். காதல் திருமணங்களா இல்ல? இல்ல எங்க அத்தை புள்ளதானே, அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்கும். சாப்பாடு ஆக்க வேண்டியது, சாப்பிடாம இப்ப மேவ கொண்டு வர வேண்டியது, மேவ கொண்டு வந்து கட்டி கொடுத்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட வேண்டியது. சரிங்க அம்மாங்க, எப்படிங்க இந்த ஆடு எப்படி வளர்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சுங்கம்மா? நாங்கெல்லாம் சிறுசுல மேய்ச்சி அது பழக்கம். அதுங்க குட்டி அந்த ஆளுமும் தீவனத்தை குடிச்சிட்டு எல்லாம் மடியில் பருப்பு வச்சு விளையாடிட்டு அதுக்கு விளையாடிட்டு நாங்க அங்கேயே குடிச்சுட்டு 3 பேர் குடிச்சிட்டு அது குடிக்காது விளையாடிட்டு அதுக்கு அதையும் பார்த்துட்டாவே நம்ம காலம் போகுது. குழந்தைகள் பெருசாகிடுது, அது பாட்டில் போயிடுது. அப்புறம் இதுக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில அந்த வயது அப்படிங்கிறது முதிர்வு ஏற்படும் போதுதான் குழந்தைங்க நம்ம கூட இல்ல, அந்த சின்ன குழந்தைங்க நம்ம கூட இருந்தா ஒரு ஆதரவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியதான். பேசக்கூடிய எனக்கும் இந்த நிலைதான், பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் உங்களுக்கும் இந்த நிலைதான் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் இருக்கு. ஆடு எப்படிங்கம்மா நீங்க வளர்க்குறீங்க? அந்த ஆட்டுக்கு என்னென்ன மாதிரியான முறைகளை நீங்க கையாளுறீங்க? என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்குறீங்க? தீவனம் சாப்பாடு, கோதுமை தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இதுதான் நீங்க கொடுக்குறீங்க. தீவனம் நல்லா புஷ்டி பண்ணிடுவீங்களா? எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ இன்னைக்கு போகல மேவுக்கு இதுக்கு இந்த செடிக்கு இது இல்லைன்னா போய் ஏதாவது புல்லு பூடு குடிக்க 2 செம் கொண்டாந்து போட்டு திங்க வச்சு நல்லா வகுத்து நின்று ஆயிரும். இன்னும் ஆயிரும் இல்லைங்களா? நான் போய் இருக்க மாட்டோம், காட்டால எந்திரிச்சா போயிடுவோம். இருக்கிற பக்கம் போய் குடிக்கிட்டு வந்து போட வேண்டியது, அப்புறம் அதுக்கு சாப்பிட்டு படுக்க வேண்டியது. இப்படிதான் நீங்க ஆடுகளை ஒரு ஆடு வெள்ளாடு போடுதுங்க. இப்ப நமக்கு வருமானம் அதிகமா கிடைக்கிறது பிருவ குட்டிகள கெடா குட்டிகள? கெடா குட்டியில தான் கிடைக்கும். கெடா குட்டியில தான். ஏன்னா அதுதான் கறிக்கு வந்து வாங்குவாங்க. கறிக்கு மட்டும் இல்லைங்க, அது சீக்கிரம் பெருசாகி. சீக்கிரம் பெருசாகி எவ்வளவு நாட்கள் ஆகுங்க? இப்போ ஒரு 3 மாசத்துல 10 கிலோ ரேஞ்சில் வந்துடும். 3 மாசத்துல. அப்புறம் அந்த கூட இருக்கிற அந்த பொட்டைக்குட்டி பார்த்தோம்னா சிறுசா தான் இருக்கு, அதை விட இது கொஞ்சம் சிறுசா தான் இருக்கு. ஒரு 4 மாசம் 5 மாசங்கிற போது ஒரு 15 கிலோ 20 கிலோ ரேஞ்சில் வந்துடும். இது போட்டு 2-3 மாசம் ஆச்சு, நல்லா வளர்ந்துருச்சு. ஆமா, சொன்ன மாதிரி இது 3 மாசம் தான் ஆச்சுங்களா? இல்ல இது ஒரு 4 மாசம். இது 3 மாசம் தான் ஆச்சுங்களா? 2 பேரும் ஒன்னா பிறந்தா பொட்டை குட்டி, அது கெடா குட்டி. பாத்தீங்களா டிஃபரெண்ட்? இது கெடாயி குட்டி. கெடா குட்டி சீக்கிரம் பெருசாயிரு. பிருவ குட்டி சீக்கிரம் பெருசாயிரு. ஆனா பிருவ குட்டி பிறந்தா கண்டிப்பா நமக்கு அது இனவிருத்தி ஆகும். இனவிருத்தியா இருக்கும், அதனால அதெல்லாம் அப்படி வச்சுக்கோங்க. கெடாயை மட்டும் வித்துருவீங்க. யாருங்க ஐயா வந்து வாங்குறாங்க? லோக்கல் இருக்கிற கடைக்காரர் வருவாங்க. என்ன ரேட்டு கொடுக்குறாங்க? ரேட்டு நம்ம இப்ப கடையில ஒரு 700 ரூபாய் விக்குதுங்கன்னா, இல்ல 900 வந்துருச்சு. 900 வந்துருச்சு. அப்ப நாங்க அந்த கணக்கு போட்டு பாப்போம், இது எவ்வளவு கிலோ வரும், சுமார் ஒரு கணக்கு எவ்வளவு கிலோ வரும், 900க்கு என்ன ரேட்டு டோட்டலாகும் பார்ப்போம். அந்த கணக்கு போட்டு விலை சொல்லித்தான் கொடுப்போம். அப்ப நீங்க எவ்வளவு கம்மி பண்ணி கொடுப்பீங்க ஒரு கிலோக்கு? அந்த இப்போ ஒரு 10 கிலோ ஒழுகுதுன்னா ஒருத்தர் வர்றாங்கன்னு வைங்க, வாங்கிட்டு போய் அதை காசாக்குறது தானே அவர் வேலை. அப்ப அவருக்கும் இதுலயே தானே லேபர். அதனால அதை அனுசரிச்சு கொடுத்துருவோம். ஒரு 700 ரூபா ஒரு கிலோ அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருவீங்க. உங்களோட வியாபாரம் அவங்களுக்கு ஒரு 200 ரூபா லாபம். அந்த மாதிரிதான் பண்ணணும். ஏன்னா அப்புறம் அவங்களும் வாழணும். கண்டிப்பாங்க, அவங்களும் பிழைக்கணும். கண்டிப்பா. எதிர்வரும் நாட்கள்ல ஆட்டுக்கறிங்கிறது கிடைக்காது போல இருக்கு. என்னையா பண்றது? எங்க மாதிரி நீங்களே சிரிச்சிட்டீங்க.
ஆட்டுக்கறியே நீங்களும் அந்த காலத்துல நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்க போல இருக்கு. இவங்கெல்லாம் எங்களுக்கு இனி வர நாட்கள்ல ஆடை மேய்ச்சிட்டு இருந்தது. பட்டி ஆடு மேய்ச்சி பட்டி போடுவோம் தோட்டத்துக்குள்ள. ஆ. தோட்டத்தில் பட்டி போட்டா சோளம் ராகி இது நெல்லு இதெல்லாம் கொடுப்பாங்க. ம். அதை வாங்கி சாப்பிட்டு ம். மேய்க்க வேண்டியது. ஓ, அப்படிதான் மேய்க்கிறீங்க. ஆட்டு தொழில் அப்படிதான் செய்யணும். அப்படிதாங்கம்மா. சரிங்கய்யா, அம்மாங்களும் நீங்களும் நீடோடி வாழணும். எங்களையே ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசன் நல்லா நன்றிங்க. அடுத்தடுத்த காணொலி வழியா நீங்க சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கிராமங்களை வந்து நீங்க நம்ம சிவாரம் டிவில ரசிச்சு பாக்கலாங்க. அடுத்தடுத்த காணொலி வழியா நான் சந்திக்கிறேன். சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. சரி. ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு எல்ஐயா இருந்திருக்காரு. சரிங்களா, அவர் வந்து தன்னுடைய பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை கழிக்கிறதுக்காக ஆடுகளை வளர்த்து சிறப்பா அம்மாங்களோட வாழ்ந்துட்டு இருக்காருங்க. இந்த ஒரு காணொலி நிச்சயமா நம்மளுடைய கடைசி காலத்துல நம்ம என்னென்ன மாதிரியான முறைகள்ல சொத்து சேர்க்கறது மட்டுமே ஒரு முக்கியம் இல்லைங்க. நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ரசிச்சு வாழணுங்கிறது நிச்சயமா உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சொத்து சேர்த்துறதுதான் வாழ்க்கைன்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போய். கண்டிப்பா ஐயா. ஆமா, உண்மையால சொத்து சேர்த்துறதுதான். அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அதோட நம்ம சந்தோஷமா வாழ கத்துக்கணும். கண்டிப்பா இருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்னு நம்ம உணர்ந்து வாழணும். சும்மா ஓய்வு இல்லாம ஓடிட்டு இருந்ததுல என்ன இருக்குது, ரசனை இல்லாம. கண்டிப்பா ஒரு ரசனையான ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க. ஆமா, அந்த பீஸ்ஃபுல்லான லைஃபை வந்து நீங்களும் வாழுங்க. ஏன்னா நம்ம வந்து பணத்தை மட்டுமே கட்டி நம்ம சாப்பிட போறது கிடையாது. இல்ல சந்தோஷமான வாழ்க்கையை இந்த மாதிரி பாருங்க, எவ்வளவு ரம்மியமான ஒரு கிராமமா இருக்கு தெரியுங்களா. சோ இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.